மத்தியானம் லஞ்ச் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், தம்பியும் பெங்களூர்லேருந்து வந்திருந்தான் பார்க்குறதுக்கு அத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நைட்டே அவங்க வந்து ஊருக்கு போகிறாங்க. அத்தைக்கு வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி நைட்டு நானே சப்பாத்தி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன் நைட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. சரி ஓகே பஸ் ஏறும்போது கொண்டு வந்து தந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். அப்போது என்னக்கா சப்பாத்திக்கு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டான். சூப்பராக ஒன்று பண்ணுவேண்டா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் சொல்லக்கூடாது, சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன்னு சொன்னான். அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரியா, நான் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஊருக்குள்ளே போனாலே நீங்கள் தானே அந்த ஃபுட்டு வீடியோ போடுறவங்க அக்கா, ஃபுட் எல்லாருமே என்னை பார்த்தோன்னே என்னோட அந்த லஞ்ச் பிளேட்டை தான் ரிமெம்பர் பண்ணுவாங்க. அந்த ஃபுட்டு போட்டிங்களா, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லுவாங்க. ஐயோ தடவை அவன் சாப்பிட போகிறான், நம்ம எப்படி பண்ண போகிறோமோன்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் தேங்க் காட் நல்லா வந்துச்சுன்னு அவன் சாப்பிட்டு சொன்னதுக்கப்புறம் தாங்க எனக்கு வந்து உயிரே வந்துச்சு. நான் அப்போ கூட கேட்டேன், கிண்டல் பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு வந்து சப்பாத்தி யூஸ்வலாக வர்ற சாஃப்ட்னஸை விட கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். பட் மேலே பட்டர்லாம் போட்டதுனால அது மேட்சப் ஆகி நினைக்கிறேன். ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணது 7 o'clock, அவங்க சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா 9:30 9:40 தான். பட் ஓகே நல்லா வந்தது, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம பேக் பண்ணி ஒருத்தங்க ட்ராவலுக்கு கொடுத்து விடுறது இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் பஸ் ஸ்டாண்டில் நின்று பேசி அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் கிளம்புனதுக்கப்புறம் நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த பேக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அவன் நல்லா இருக்குன்னு சொன்னானோ அப்போ தான் வந்து நான் சாப்பிட்டேன். அது வரைக்கும் அதவே என்னமோ எக்ஸாம் எழுதிட்டு அந்த ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி ட்ராவலுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறதுனால இப்படி ஒரு பேக்கிங் பேப்பரில் தான் பேக் பண்ணேன். நல்லா தான் வந்துருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தம்பி வந்து எனக்கு இந்த ஒரு குட்டி சாண்டா கொடுத்தான். எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.